வணக்கம். கூடல் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஊர் சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களும் நம்ம சேனலில் வர நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது, கடந்த வீடியோவில் நாம் மணமகள் வீட்டு வரவேற்பு விழாவை பார்த்தோம். தற்போது கூடன்குளம் திரு வில்சன் தலைமை ஆசிரியர் அவர்களின் மகன் ஜெபர்சன் அவர்களுக்கும், கூடன்குளம் தொழிலதிபர் திரு ஜான் அவர்களின் மகள் அபிஷா அவர்களுக்கும் கடந்த 14/8/2026 காலை 10:30 மணி அளவில் கூடன்குளம் CSA ஆலயத்தில் வைத்து தாலிகட்டு திருமண ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மணமகள் வீட்டு வரவேற்பு நடைபெற்றது. இப்போது இரவு சரியாக 7 மணி. நாம் நின்று கொண்டிருக்கின்ற இடம் வடக்கு பைபாஸ் ரோடு ரேஷன் கடை அருகில். ரேஷன் கடை அருகிலிருந்து முழுவதுமாக சீரியல்கள் மற்றும் வாழ்த்து பிளக்ஸ் போர்டுகள் என வைத்து மண்டப வாசல் வரை அசத்தி விட்டார்கள். மண்டபத்திற்குள்ளும் அசத்தலான அரங்கம். நீங்கள் பகலில் நடந்த திருமண வரவேற்பு விழாவிற்கு அமைத்த வரவேற்பு மேடை மாற்றப்பட்டு புத்தம் புதிய சிறப்பான வண்ணத்தில் அழகான அற்புதமான வண்ணமயமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் மண்டபத்திற்கு முன்பாக உட்கார்ந்திருந்து ஸ்நாக்ஸ் வகைகளை சாப்பிடுவதற்கான இருக்கைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு ஸ்டாலாக ஒரு சாதாரண பெட்டிக்கடை வந்திருந்தது. அந்த பெட்டிக்கடையில் கிடைக்காத இனிப்பே கிடையாது. நாம் பள்ளி காலங்களில் கல்லூரி காலங்களில் வாங்கிய இனிப்பு வகைகள் அனைத்தும் அந்த கடைகளில் கிடைக்கின்றது. இப்படியாக பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை இந்த ஆடி மாத இறுதியில் நடத்தியிருந்தார்கள். நாம் இரவு வெளிச்சத்தில் பார்க்கும்போது பகலை விட இரவு நேரத்தில் திருமண மண்டபம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. இப்போது மாப்பிள்ளை வரவுக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றோம். முதல் பந்தியானது ஆரம்பித்து விட்டது. அவர்கள் ஏற்கனவே மணமக்கள் இருவரும் பகல் வரவேற்பை முடிந்து 4 மணிக்குத்தான் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் புறப்பட்டு வர எப்படியும் ஒரு 7:30 மணி ஆகலாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பதாக அங்கே சாப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தையும் நான் பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான திருமண வரவேற்பு விழாவை காண்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து மணமகன் ஜெபர்சனின் நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் பார்க்கலாம். இதுதான் வெளியே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்டால்களில் மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. நாமும் ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு விட்டு வீடியோ எடுத்து கொண்டிருந்தோம். மணமகனும் மணமகளும் ஒரே ஊர், அதாவது எங்களது கூடன்குளம் என்பதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. பகலிலும் மட்டன் சிக்கன் என்று உணவுகள் இருந்தன. இரவு டின்னரிலும் மட்டன் சிக்கன் இருக்கின்றன. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மண்டபத்திற்கு உள்ளே இன்று மாலை வரவேற்புக்கான அமைக்கப்பட்ட மேடை. மேடைக்கு செல்லும் வழியில் அங்காங்கே வெள்ளை கலர் பூக்களை கொண்டு ஆர்ச் செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே லைவ் வீடியோ, ஏற்கனவே பகலில் நடந்த திருமணத்தை லைவாக ஒளிபரப்பி கொண்டே இருக்கின்றார்கள். மேடை இப்போது சிவப்பு கலருக்கு மாறியிருக்கிறது. மணமக்கள் வரும் பாதை வித்தியாசமான பானைகளுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் மணமக்கள் மேடைக்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கு முன்பு சாப்பாடு என்ன என்று பார்க்கலாம். மட்டன் சிக்கனோடு ஆப்பம், புரோட்டா, சப்பாத்தி மற்றும் ஜாம் மற்றும் கன்னியாகுமரி ஃபேமஸ் போலி மற்றும் ரைதா என பல்வேறு உணவுகள், 2 வகை பாயாசம் என விருந்துகளை மிக சிறப்பாக 4 வேளைகளிலும் சிறப்பாக செய்திருந்தார்கள். நைட் பேட்ஸ் கச்சேரியோடு வரவேற்பு விழா ஆரம்பம். முதல் பாடல் ரமேஷ் மணமக்களை வாழ்த்தி ஜெபிக்க எங்களது குருவானவர் திரு ராபின் குணோ அவர்களும் அவருடைய மனைவியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து விழாவை சிறப்பிக்க கூடன்குளம் தொழிலதிபர் திரு அலெக்ஸ் பெல்லார்மின் அவர்கள் தனது குடும்பத்தோடு
மண்டபத்திற்குள் நுழையும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தற்போது உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். மாப்பிள்ளையின் அப்பா வில்சன் அவர்கள் மொய்யெழுவதற்காக ஒரு வாளியை எடுத்து வருகிறார். மற்றும் மாப்பிள்ளை மற்றும் பெண்ணின் நண்பர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ அன்பு மாப்பிள்ளை ஜொனாத்தன் அவர்கள் இங்கே இப்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாப்பிள்ளை ஜபர்சன் அவர்களின் நண்பர்கள் இதோ தாங்கள் வரிசையாக வெல்கம் போர்ட் பக்கத்தில் இருந்து நம் கூடல் டிவிக்கு அருமையான போஸ் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் வெளிநாட்டில் பணியாற்றுபவர்கள். தங்களது நண்பனின் திருமண வரவேற்பு விழாவை காண இந்தியா வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது திரு வில்சன் அவர்களோடு திரு ஹரிச்சந்திரன் எஸ்ஐ அவர்கள், அவருடைய மகள் மற்றும் அன்பு நண்பன் கோபால் அவர்கள் விழாவை சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். சாப்பாடு தொடங்கி இதோ இரண்டாவது பந்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கனந்தனந்தமான விளர்க்கரியதோர் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கனந்தனந்தமான விளர்க்கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சியோனே. என்னுடைய தங்கை சாந்தி இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். ஐயன் இயேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயன் இயேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவே. நாமும் தந்தானை துதிப்போமே. கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மே சொன்னாமா. இதோ மணமக்களின் கார் மண்டபத்திற்குள் நுழைகிறது. அனைவரும் காத்திருந்த நேரம் வந்துவிட்டது. மணமக்கள் காரிலிருந்து இறங்கி நேரடியாக மணமேடைக்கு செல்வார்கள். வாருங்கள் பார்க்கலாம். தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபை இதோ காரிலிருந்து மகன் ஜபர்சன், மகள் அபிஷா ஆகியோர் இறங்கி அவர்களின் உறவினர்களோடு மேடைக்கு வர இருக்கின்றார்கள். மேடைக்கு செல்லும் வழியிலும் அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு காத்திருக்கின்றது. தொடர்ந்து இசையோடு பாருங்கள். உனை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்து நை சத்தியாக்கத்தோமின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் சத்து குலைந்து நை சத்தியாக்கத்தம் எனும் ரத்த. மண்டபத்திற்குள் நுழையும் மணமக்களுக்கு வட இந்திய ஸ்டைலில் அருமையான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. கன்னிமாரே தங்களை வாழ்த்த வந்திருக்கும் உறவினர்களுக்கும் நட்புகளுக்கும் வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மணமக்கள் ஜபர்சன் மற்றும் அபிஷா. நாமும் நமது கூடல் டிவியின் சார்பாக மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறது. அலங்கார குமி அடித்து படித்து தொடர்ந்து குருவானார் அவர்கள் ஜபித்து விழாவை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இந்த நாளிலும்
ஜெபர்சன் அபிஷாவுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம், சுதந்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த காரியம் கற்றால் வந்து என்று சொல்லி எல்லாரும் கழிவுறு மகிழக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் நிறைவாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வரவேற்பு நிகழ்வில் நம்முடைய கூட விசேஷமாக மனமக்களோடு கூட எங்கு குருவானவர் திரு எட்வின் வினோ இருவருக்கும் சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்து அவர்களை வாழ்த்தி தனது குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு விழாவை தொடங்கி வைக்கிறார்கள். தொடர்ந்து சீலன் ஆசிரியர் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மணமகனின் தந்தை திரு வில்சன் அவர்கள் பல பள்ளிகளில் ஆசிரியராக வேலை பார்த்து தற்போது கஸ்தூரிரங்கபுரம் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த திருமணத்தில் அநேக ஆசிரியர் குடும்பங்கள் பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் மாபெரும் தொழிலதிபர் அன்பு நண்பன் PSV ரத்னசாமி அவர்கள், கூடங்குளம் ஹெப்ரான் ஸ்கூல் உரிமையாளர் திரு எபனேசர் அவர்கள் குடும்பமாக மணமக்களை இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பணிந்திடும் தந்தானை துதிப்போமே. தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் தவக நிர்வாகி திரு தொழிலதிபர் செல்வன் அவர்கள் குடும்பமாக இணைந்து மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் நல்லாசிரியை ஜூடி அவர்களும் அவருடைய தங்கை ஆல்டா ஆசிரியரை அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வில்சன் ஆசிரியர் அவர்களின் அன்பு நண்பனும் நமது மாப்பிள்ளையுமான திரு ஹரிச்சந்திரன் SA அவர்கள் தனது குடும்பத்தோடு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் தொழிலதிபர் அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயா பரப்பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலம். இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் கூடங்குளம் தொழிலதிபர் திரு முத்துராஜ் அவர்கள் அவருடைய மனைவி ஆகியோர் குடும்பமாக இணைந்து வந்து மணமகனின் தந்தையோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நெல்லை ராஜேஷ் அவர்களின் உடன் பிறந்த தம்பி திரு ஆண்ட்ரூஸ் அவர்கள் குடும்பமாக பரிசு கொடுத்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். நமஸ்காரம். இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் அன்பு நண்பனும் ராதாபுரம் TDTA நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருமான திரு ஜெயக்குமார் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் மகள், மருமகன் மற்றும் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் இணைந்து மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி மருமகன் சார்பில் தங்க பரிசும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நமஸ்காரம் ஜெகதர்ச்சகனே. தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு AP முத்து அவர்களின் மகன் ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய்
இப்போது மணமகன் ஜபர்சன் அவர்களுக்கு மணமக்களை வாழ்த்தி ஒரு குடும்பம் ஒரு சிறப்பு பரிசை வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமசர்க்கு. இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகனின் சித்தப்பா திரு கில்சன் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். குருவே நமஸ்காரம் அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சாத. இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவி வின்சி மணியரசு அவர்களும் அவருடைய கணவர் மணியரசு மற்றும் குழந்தைகள் என குடும்பமாக வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமஸ்காரம் அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும். இப்போதும் மணமக்களை வாழ்த்துவது ஒரு ஆசிரியர் குடும்பம் தான். திரு பாஸ்கர் நடராஜன் ஆசிரியர் அவர்கள் தனது குடும்பத்தோடு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார். இன்ஸ்டாவின் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் கூட. இப்போதும் ஒரு நண்பனின் குடும்பமாக மேடைக்கு வந்து மணமகனுக்கு தங்க பரிசளித்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றது. அரிய சித்தே சாதா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு ஜெயராஜ் அத்தான் அவர்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்து மணமக்களுக்கு சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்து வாழ்த்துபவர்கள் குடங்குளம் கஸ்தூரி மருத்துவமனை அதிபர் திரு டாக்டர் தினேஷ் அவர்கள். இவர்கள்தான் மணமகனின் நண்பர்கள். வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த நண்பர்கள் செல்ஃபி எடுத்து மணமக்களோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதல். முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதிகார். இப்போது மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் எங்களது அத்தை திரு ஜெயராணி அவர்களின் குடும்பம். ஜெயராணி அத்தை அவர்களின் மகன், மகள் மற்றும் மருமகன் மற்றும் பேர குழந்தைகள் என அனைவரும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கருணாசமுத்திரா நித்யத்திரியேகா நமஸ்காரம் கர்த்தாதிகார். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு ஆசிரியர் குடும்பம்தான். குடங்குளம் திரு மகேஷ் ஆசிரியரின் குடும்பம் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அவருக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு அன்பு அத்தான் செல்வகுமார் அவர்களும் குடங்குளம் மேற்கு பகுதி கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். விழாவை திரு ராபின்சன் ஆசிரியரோடு இணைந்து அருள்ராஜ் ஆசிரியர் மற்றும் செல்வகுமார் ஆசிரியர் மற்றும் துரைராஜ் மச்சான் மற்றும் பல நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் திருமணத்திற்கு வாழ்த்த திரு பாலசுப்ரமணியம் ஆசிரியர் வந்து கொண்டிருக்கின்றார் குடும்பத்துடன். கருணாசமுத்திரா நித்யத்திரியேகா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் கபாடி வீரர் இபியில் பணிபுரியும் திரு செல்வன் அவர்கள். அவரோடு இணைந்து குடங்குளத்தில் பணிபுரியும் திரு ரத்னசாமி ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ.
அடுத்தும் ஒரு ஆசிரியர் குடும்பம்தான். அன்பு மாப்பிள்ளை ஆண்டனி தாஸ் ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் செட்டிக்குளம் அம்மா செல்வகுமார் அவர்களும் மற்றும் நமது குடன்குளம் திரு செல்வன் அவர்களும் இணைந்து மணமகன் தகப்பனாரோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தும் வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஒரு ஆசிரியர் குடும்பம்தான். எங்களது சிஎஸ்ஐ சபையில் சபை ஊழியராக பணியாற்றும் திரு ஜெய்சிங் ஆசிரியர், அவருடைய மனைவி குளோரி ஆசிரியை மற்றும் வில்சன் ஆசிரியர் அவர்கள் இணைந்து, அவருடைய மனைவியும் ஆசிரியை ஆகியவை ஆசிரிய குடும்பங்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றன. இந்த விழாவை இப்போது பார்த்து ரசித்து கொண்டிருப்பவர்கள் அன்பு நண்பன் பிரதீப் மற்றும் ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து விருந்தை பார்க்கலாம். திரு ராபின்சன் ஆசிரியர் விருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அந்த நேரம்தான் நாமும் இரவு சாப்பாட்டை முடித்து விடலாம் என்று நினைத்து பார்க்க வந்தோம். ஆனாலும் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. திரு ஜாக்சன் அவர்கள், திரு ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்துடன். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகன் ஜபர்சனின் அண்ணன் திரு ஜெயசீலன் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகள் அபிஷாவின் அக்காவின் கணவர், அக்கா மற்றும் குழந்தைகள் என அனைவரும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களோடு இணைந்து அவர்களது குடும்பமும் பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரம் நேசரிடம் நீயும். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் பாரத் கேஸ் உரிமையாளர் திரு செல்வகுமார் அவர்களும் பிரபல தொழிலதிபர் திரு சங்கர் அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பதை சேர்த்தால் அனைத்துனை காப்பாள் ஆசைக்குள் நீ மனமே. தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு பா எழிலரசு அவர்களும் மற்றும் திமுக தீவிர ஆதரவாளருமான திரு சகாய கணேஷ் அவர்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணிபுரியும் அன்பு மாப்பிள்ளை திரு ஜபா அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகளின் அண்ணன் திரு ஆண்ட்ரோ அவர்கள் அவருடைய நெருங்கிய உறவினர் குடும்பத்தை மேடைக்கு அழைத்து வந்து மணமக்களை வாழ்த்த உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்.
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. தொடர்ந்து மணமகளின் அண்ணன் ஆண்ட்ரோ அவர்களும் குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை. முன்னனை மீது சின்ன குமாரனை முன்னுரை நூற்படி நிலத்திற்றை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிந்தவனை. மந்தையர் ஆனந்த மாட்சி அளித்தோனை வானபரன் என்னும். தற்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர்கள் காட்வின் அவர்களும் காட்வின் அவர்களின் அத்தை மகனும் இணைந்து குடும்பமாக வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். குருவானை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை. விழாவின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அப்பா திரு ஜான் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி உஷா அவர்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மணமகளின் பெரியப்பா மற்றும் பெரியம்மா ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமகளின் குடும்பங்கள் அனைவரும் இணைந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. ஒரு அண்ணன் கேரளாவில் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார். அனைத்து விசேஷங்களுக்கும் இங்கே வந்து விடுவார் ஜான் அவர்களின் உடன் பிறந்த அண்ணன். செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குறவானை, தேசிகர்கள் தேடும் குறவானை, தேசிகர்கள் தேடும் குறவானை. இளைஞர்களே, இந்த கூடன்குளம் திரு வில்சன் ஆசிரியர் மகன் ஜபர்சன் மற்றும் தொழிலதிபர் திரு ஜான் அவர்களின் மகள் அபிஷா ஆகிய இருவரின் பிரம்மாண்டமான திருமண வரவேற்பு விழாவும் விருந்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.